ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள்னு கூட சொன்னாங்க. அவங்களுக்கு கை கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க. கை கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மூட்டு வலி சொல்லியிருக்காங்க. இடுப்பு வலி சொல்லியிருக்காங்க. இந்த வலிக்கெலாம் என்னென்னா, இது பெயின் யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதாவது பெண்களுக்கு இது தாங்கிக்க முடியாது. இடுப்பு வலி ஆக்சுவலாக இந்த மென்சஸ் அப்போனா ரொம்ப இடுப்பு வலி வரும். அது உங்களுக்கு தெரியும். அந்த 3 days இடுப்பு வலி தாங்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாவம் அவங்களுக்கு. அவங்க 3 நாளாவே எந்திரிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பலம் இல்லை, எலும்பு பலம் இல்லை. அதனால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறவங்களுக்கும் ஒரு பலம் இருக்கணும். மென்சஸ் ஆனாலும் அந்த வயிற்று வலிக்கும் ஒரு பலம் இருக்கணும். ஏன்னா இந்த வயசு பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பலம் இருந்தால் தான் அவங்க தாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நான் டிப்ஸு சொல்கிறேன். இந்த சாரீ நான் அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் போட்டிருக்கேன். நல்லா இருந்தேன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த வலிக்கெல்லாம் என்னென்னா வயசானவங்க கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சிறுவர்கள் முதல் சின்ன குழந்தை வரைக்கும், பெரியவர்கள் வரைக்கும் வயதுக்கு வந்த பெண்களும் இது சாப்பிட்லாம். ஒன்றும் தப்பே கிடையாது. நான் எல்லாமே சொல்கிறது இயற்கை தான். எதுவுமே நான் செயற்கை சொல்கிறதே இல்லை. எல்லாமே இயற்கை வகை தான். உங்களுக்கு இயற்கை வகை உடம்புல ஒட்டினாவே போதும். இது ஒன்றுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. அதாவது அது தேய்க்கணுமா, இது தேய்க்கணுமா, எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு கோதுமை மாவு நல்ல தரமான கோதுமை மாவு வாங்கிக்கோங்க. இந்த சில கடையிலலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, கோதுமை மாவை மைதா மாவை கலக்கி கொடுக்குறாங்க, ரவை கலக்கி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க கோதுமை மாவுலாம். அந்த மாதிரி வாங்காதுங்க. பியூராக வாங்குங்க. கோதுமை நல்லா வாங்கி மிஷினில் அரைச்சி அதை வாடியில் நீங்கள் ஃபுல்லாக ஒரு 3 monthsக்கு கெடாமல் வச்சுக்கோங்க. அந்த கோதுமை மாவை. அதுதான் உடம்புக்கு நல்லது. இந்த கடைகளில் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இயற்கையாகவே நீங்கள் அரைச்சிக்கோங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அந்த கோதுமை மாவு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டு அந்த பொன்னிறமாக ஆகிடும்டா. அது என்ன பண்ணணும்னா, அது கொஞ்சம் இந்த உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி சின்னதாக உருண்டை பண்ணிக்கோங்க. சின்ன வயதுக்கு வந்த பெண்கள்னால் சின்ன உருண்டை, பெரியவங்கன்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக பண்ணிக்கோங்க. அது நல்லா உருண்டை பண்ணி தேன் இருக்குல்ல, அந்த தேனை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அந்த உருண்டையை நல்லா அந்த தேனில் நல்லா முழுசாக அப்படி மூழ்கி அதை காலையில் மார்னிங் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க. 48 days இதை வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி, தசைகள் எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா இந்த கோதுமையில் எல்லாமே இருக்குது. அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மேக்னீஷியம் இருக்குது, அதே மாதிரி அதாவது கால்சியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் கோதுமை மாவு நல்லா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே டைம் கடலை மாவோட கோதுமை மாவு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு டிப்ஸு காத்துட்ருக்கு உங்களுக்காக. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. இன்னும் எல்லா டிப்ஸும் நான் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எனக்காக சொல்கிறது. சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி நேராக சொல்கிறவங்க நான் உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது எனக்கு இந்த சாரி பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.